ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்ரீ கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரே அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியதாங்க. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பெற செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி நிறைய லக்ஷ்மி முகப்பு போட்டிருக்கோம். சேம் அதே லக்ஷ்மி முகப்பு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை ஒவ்வொரு பேட்டர்னுமே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாக் வருது. எல்லாமே இப்போ முடிஞ்சிச்சு, ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த மாதிரியான லக்ஷ்மி முகப்பு தான் இருக்குது. அதே பிளைன் லக்ஷ்மியில் உங்களுக்கு 2 பால் வந்துடும். அதே ஸ்கொயர் பேட்டர்ன் செயின் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வந்து தாலி கொடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி பைப்லாம் வச்சுருக்காங்க. ஹுக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ். அதே மாதிரி லக்ஷ்மி முகப்புலேயும் பார்த்தீங்கன்னா இது 2 பால்லையுமே உங்களுக்கு அது பிளைன் பால் வந்து இதில் நல்லா ஸ்டோன் வந்துடும். ஸ்டோன் வரதுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது, ஃபுல் பிங்க்கு, ஃபுல் க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது வந்து க்ரீனும் பிங்க்கும் இதுவுமே செம்ம கிளாஸியாக இருக்குது. அந்த லக்ஷ்மி தாயாரோட உருவம்லாம் பாருங்கள், அப்படியே செம்ம ஹைலைட்டாக இருக்குது. இந்த லக்ஷ்மி தாயார் வச்சு முகப்பு செயின் போடுறது ரொம்பவே நல்லது கூட. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நீங்கள் தாலி கோர்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் தாலி கோர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முகப்பில் இது பார்த்திங்கன்னா அழகாக இதில் உங்களுக்கு இங்கேயே பைப் வச்சுட்றாங்க. அந்த ஹார்ட் ஃபுல் பிங்க்கில் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. ஆனால் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ். ஒரு சிலர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 24லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செஸ்ட்டுக்கு மேலேயே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ 30 இன்ச்சஸ் போடும்போது அவங்களுக்கு செஸ்ட்டு கீழே வரைக்கும் வரும். அப்போ நீங்கள் அதில் தாலி கோர்த்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் லீனாக இருக்கவங்களுக்கு 30 இன்ச்சஸ்ன்றது நல்ல லென்த்தாகவே இருக்கும். நல்லா வயிறு வரைக்கும் வரும். அந்த மாதிரி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் தாலி கோர்த்து போடும்போது அதில் என்ன எக்ஸஸாக கொஞ்சம் இதாகும் இல்லையா, சைஸ் ரொம்ப லென்த்தாக மாற. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து அழகாக தாலி கோர்த்து கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிசைன்ஸ் அவ்வளோ கிளாஸியாக இருக்குது. அந்த செயின் பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த ஹார்ட்டோட இதாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச முகப்பு செயின் கூட நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது. என்னென்னா இதை வந்து நம்ம தாலி கோர்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த முகப்பு செப்பரேட்டாக தான் நமக்கு வரும். நம்ம ஆல்ரெடி உள்ள செயினில் நம்ம கோர்த்துருக்கிறது தான் சேம். அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் செயினாக தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் தாலி கோர்த்துக்க முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த முகப்பு கோர்த்துடணும். ஆனால் இப்படி இருக்கிறதுனால ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். டிசைன் வந்து நீங்கள் போடும்போது நல்ல ஒரு ஹை லுக் இருக்கும். அப்படியே கோல்டு மாதிரி நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த செயின் பேட்டர்ன் எப்போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே கொடுக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இதில் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கிறது 24 இன்ச்சஸ். ஒருவேளை 30 இன்ச்சஸில் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அதே சமயத்தில் சேம் எலகண்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் முகப்பு செயின் தான். சிம்பிளாக ஒரு பெரிய பால் 2 குட்டி பால் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. செயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அந்த பாக்ஸ் கட்டிங் கொடுத்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுலேயும் நீங்கள் ஈஸியாக தாராளமாக தாலி கோர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் தாலி கோர்த்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோடு வந்துடும். நீங்கள் இதுக்கு ஷார்ட்டில் ஒரு நம்ம பால் செயின் கூட காமிச்சிருக்கோம். சேம் அந்த பால் செயின் போட்டிங்கன்னா கூட இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த முறுக்கு செயின் பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சன்னமாக இருக்கும். நம்ம 1 பவுன் 1.5 பவுனில் செஞ்சால் எப்படி இருக்கும் சேம் அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சன்னமாக இருக்கும். நீங்கள் சும்மா தாராளமாக ஒரு கயிறு போட்டிருக்கீங்க, அது கூட நம்ம அடிஷ்னலாக சும்மா ஒரு செயின் போடணும் அப்படின்னா தாராளமாக இது போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும். இது நல்லா ஆனால் கெட்டி மாடல்லே இது 2 பவுன் 3 பவுன் செஞ்சால் தான் அந்த மாதிரி வரும். அதுலேயே இன்னொரு மாடல் முறுக்கு செயின்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் மாடல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட டிசைன்ஸ் எப்படி யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கு. இதோட டிசைன்ஸுமே கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் திக்னஸ், அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதோட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே 24 இன்ச்சஸ். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு டெய்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளான செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மெலிசாக இருக்கும். அப்படியே நல்லா ஷார்ட் செயின் மாதிரி அவ்வளோ மெலிசாக இருக்கும். ரொம்பவே ஆனால் நல்லாயிருக்கும். கழுத்தில் போட்டிங்கன்னா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல மெலிசாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும். இதுவுமே 24 இன்ச்சஸ் தான். நான் இதோட ப்ரைஸு, இதோட லென்த்து எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான குட்டி பால் செயின் பாருங்கள், இதுவுமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டியாக பால் வச்சுருக்காங்க. செயின்மே நல்லா நைஸாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன்ஸ் ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் தான். இதுக்கு மேட்சாக நம்ம குட்டி குட்டி டாலர் கூட நான் காமிக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்தா 2 மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள், நல்ல ஒரு எஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்பவே நைஸாக இருக்குது இதுவுமே. ஆனால் இது வந்து 24 இன்ச்சஸ் இல்லை, இது 18 இன்ச்சஸ் தான். உங்களுக்கு டிசைன் நல்லாவே தெரியும், ரொம்பவே நைஸாக பார்க்க நல்லாவே இருக்குது. ரொம்பவே கிளாஸியாக இருக்குது டிசைனு. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இன்ச்சஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டாலர் பாருங்கள், நல்ல ஒரு க்ரீனு, ஒரு பர்பிள் கலரு, இல்லை பேபி பிங்க் அந்த மாதிரி நல்லா சுற்றியும் நல்லா பார்த்திங்கன்னா எடி ஸ்டோன் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப கிளாஸியாக இருக்குது இந்த டிசைன்ஸே. ஒரு அளவுக்கு முன்னே நம்ம போட்ட டாலர்ஸை விட இது வந்து அதோட கொஞ்சம் பிக் சைஸ் தான். உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டோனோட அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் இருக்கு இல்லையா, சேம். அப்போது உங்களுக்கு அதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் 24 இன்ச்சஸில் கூட போட்டுக்கலாம், ஷார்ட் செயினில் கூட போட்டுக்கலாம், 18 இன்ச்சஸில் கூட போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி டாலர்ஸ் வேணாலும் நீங்கள் சேம் ஒரே ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டாலர் கூட நீங்கள் 24 இன்ச்சுக்கு 18 இன்ச்சஸ்க்கெலாம் மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாலர்ஸில் கூட நம்ம பிக் சைஸ் போட்டிருக்கோம், அதே மீடியம் சைஸ் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா ஸ்மால் சைஸு, பிங்க் அண்ட் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டு, மல்டி கலரு, ஃபுல் ஒயிட், இந்த மாதிரி. ஸோ 4 கலர்ஸ் இருக்குது. இது நீங்கள் 18 இன்ச்சஸ்க்கு 24 இன்ச்சஸ்க்குலாம் போட்டால் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இயரிங்ஸ், நல்லா ஒயிட் கலர் இயரிங்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ தான் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காதில் போட்டால் ரொம்பவே எலகண்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இதில் பிங்க் அண்ட் ஒயிட்டு, ஃபுல் ஒயிட்டு, மல்டி கலர், சேம் 3 கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வாங்கிக்கலாம். மார்க் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான பேபி ஸ்டெட்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பேபி ஸ்டெட்டும் போட்டுக்கலாம், பெரியவங்க கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா கிளாஸியான டிசைன்ஸ் தான் உங்களுக்கு. இது எல்லாமே ஸ்க்ரூ பேக் வந்துடும். இது மாதிரி லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரியே இருக்குது. சேம் அதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இந்த இது டிசைன்ஸ் பாருங்கள், கொஞ்சம் சிமிலியராக டிசைன்ஸ் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் செம்ம கிளாஸியாக இருக்குது. ஃபுல் ஒயிட்டு, இதில் பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது, மல்டி கலர் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ளைன் ஜே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய ஜே தோடில் போட்டிருக்கோம். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும். அதுலேயே ஸ்க்ரூ பேக்கோடு வருது. கீழே ஒரு பால் ஹேங்கிங்கோடு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 1/4 பவுன் 3 கிராம்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்குது. அதுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இந்த ரவுண்ட் இயரிங்ஸ் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் டிசைன்லேயே நல்ல ஒரு சூரியகாந்தி ஃப்ளவர் மாதிரி ரொம்ப கிளாஸியாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான். இதுமாதிரி ஸ்க்ரூ பேக் போடும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும். காதில் அரிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன்ஸும் கிளாஸியாக இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.